அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சென்னையை நான் தான் தீர்மானிக்கிற சக்தி இல்லை. ராம்கேனுடைய அவருடைய பிரதிநிதியாக மட்டுமே அவர் உட்கார்றாரு. அவரோட வேலையை என்னன்னா ராம்கே எப்படியாவது கொண்டு வந்து அவங்கள கான்ட்ராக்ட் கொடுத்துன்ற முயற்சி இருக்கே தவிர தொழிலாளிகள் எதுவும் செய்யணுன்ற முயற்சியை நோக்கி அவர் நகரவே இல்லை. எப்படியாவது நீங்கள் கான்ட்ராக்ட் போங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலருங்க, மேஸ்திரிங்க, மற்றவங்க இங்கே இருக்கிற தொழிலாளி ஃபோன் பண்ணுறாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறோம் வாங்க, உங்களுக்கு வீடு கொடுக்குறோம் வாங்க, அரசு வேலை கொடுக்க. அமைச்சரே செய்கிறேன், அமைச்சரே ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு வேலை தரோம். மற்றது எப்படியாவது அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டாங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாமா? பொய்யான தகவலை பரப்புது. 25% வந்துட்டாங்க. போலீஸ்காரங்களை வச்சு இங்கேயே பேப்பரில் வந்த மாதிரி செய்திலாம் கொடுக்க பார்க்குறாங்க. கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாடு அளவில் தூய்மை பணியாளருக்கு அமைச்சரே வாக்குறுதி கொடு, ஏதாவது வேலை தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரா? ஆமா, என்ன வேலை? அந்த பிரைவேடைசேஷனுக்கு கூட்டுறவுத்துறையில் எங்களுக்கு அரசு வேலை உங்க பையனுக்கு தரேன் வந்துறீங்களா கேட்குறேன். உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டர்ஸ் நாங்கள் ஒதுக்கி தருது இப்பெல்லாம் பேசுறாங்க. யார் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க? போராட்டத்தில் பெண்ணுக்கு நீங்க வந்துருங்க, நாங்கள் கூட்டுறவுத்துறையில வேலை கொடுக்குறோம்னு சொல்லி பேசியிருக்கேன். அதுக்கு இங்கே வேலை கொடுத்துடலாமே. அதான் விஷயம். என்னன்னா இங்க வேலை கொடுக்குற போராட்டத்துக்காக தான் இவ்வளவு தூரம் நடக்குது. அப்புறம் இப்போ பணி நிரந்தர கோரிக்கை நிறைவேற்றலாம் தாண்டி எங்க செஞ்ச வேலை செய்ய விடுங்கன்றது முதன்மையான கோரிக்கை.